பாருங்க, மாநாட்டுக்கு 23ஆம் தேதி அவர் மாநாடு நடத்த போறார். அதுக்கு அவங்க அனுமதி கேட்டு கொடுக்குறாங்க. எல்லா கேள்விகளையும் கேட்டு அதற்கான பதில்களை பெற்று அதுக்கான அனுமதியை தருகிறோமே தவிர, நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த கட்சியும் எதிர்கட்சிகள் கிடையாது. யாரை கண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுவது கிடையாது. எங்களை பொறுத்தவரைக்கும் தேர்தலில் எங்களுக்கு பலமான எதிரிகள் வர வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் தேர்தலில் இன்னும் உற்சாகமாக வேலை செய்ய முடியும். திமுக என்பது மக்களை நம்பி இருக்கிற இயக்கம். எனவே திமுகவை பொறுத்தவரைக்கும் யாரை கண்டும் அஞ்சுவதில்லை, எந்த கட்சியை கண்டும் அஞ்சுவதில்லை. எங்களுடைய தலைவர் தளபதி அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் அந்த அளவுக்கு மக்கள் நல திட்டங்களை செய்துவிட்டு தான் மக்களை சந்திக்க போகிறோம். எடப்பாடி அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வேண்டும் என்று சொல்லலாமே தவிர, பொதுமக்களுக்கு பாதுகாப்பான இடம் இந்தியாவிலே தமிழ்நாடு தான். அதை இந்த இந்தியாவுக்குள்ள வெளிநாட்டிலேருந்து பார்க்குறவங்க தமிழ்நாட்டை பார்த்து விட்டு செல்கின்றவர்கள் இந்தியாவிலேயே மிகவும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்பதை மனதார ஒப்புக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் மனசாட்சி இல்லாதவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது சிறைத்துறையை பொறுத்த வரைக்கும் கைதிகளை வேலைக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது நாங்கள் விட்டிருக்கிற உத்தரவு. அதை மீறி எந்த அதிகாரியாவது தன்னுடைய இல்லத்திலே சிறை கைதிகளை வேலைக்கு வைத்திருப்பார்களே ஆனால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த சிறை கைதிகள் மீது புகார் பெறப்பட்டு அவர்கள் மீது வழக்குகளும் தொடரப்படும். இல்லை, பேச்சுக்கள் எப்படி இருக்கின்றதோ அந்த பேச்சுக்களை பொறுத்து தான் நடவடிக்கை எடுக்குமே தவிர, யாரும் தப்பாக பேசாமல் இருந்தால் யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை. யாரும் அத்துமீறி பேசுகின்ற பொழுது அந்த அத்துமீறி பேசுகின்ற பேச்சுக்களுக்கு நடவடிக்கை எடுப்பது என்பது தடுக்க முடியாத ஒரு செயல். அதாவது ஆளுநர் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு பேசணும். யாராவது எழுதி கொடுத்ததை வைத்து பேசுவதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்த முடியாது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் சிறப்பாக இருக்கிறது என்பதை இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த நிபுணர்கள்லாம் தமிழ்நாட்டில் படித்துவிட்டு சென்றவர்கள் தான். எனவே தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் இன்றைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும், உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும், அறிவியல் நிபுணர்களாக இருந்தாலும், விஞ்ஞானிகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இன்றைக்கு இந்த தமிழ் மீடியத்தில் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிலபஸில் தமிழ் மீடியமாக இருக்கட்டும் அல்லது ஆங்கில மீடியமாக இருக்கட்டும், எங்களுடைய சிலபஸில் சமச்சீர் கல்வியில் உள்ள படித்துவிட்டு செல்கின்றவர்கள் தான் இருக்கிறார். அதுக்கு முன்னாலேயும் நம்முடைய சிலபஸில் படித்தவங்க தான் இந்தியாவிலே சைன் பண்ணியிருக்காங்க. எனவே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி தரந்து இருக்கிறது என்று சொல்வது ஒரு வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றச்சாட்டு. அது வேண்டும் என்று சுமத்துகின்ற குற்றச்சாட்டை தவிர வேறு எதுவும் அல்ல. வடமொழி ஆதிக்கத்தை தமிழகத்தில் திணிப்பதற்காக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு. தலைமை ஆசிரியர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிறது ஒரு ஆசிரியர் சார், அதாவது தலைமை ஆசிரியர் மாற்றுவதில்லை. அங்கே அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கிறது அந்த டிஓக்கு சிஓக்கு தெரியும். அனுமதி பெற்று அந்த நிகழ்ச்சி நடந்ததா, அனுமதி பெறாமல் நடந்ததா? அனுமதி பெறாமல் நடந்திருந்தால் அதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒவ்வொருவரும் அப்படியே செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். எனவே அதை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நிர்வாக ரீதியான நடவடிக்கைகள். அதை பற்றியெல்லாம் நான் சொல்வதற்கான விளக்கம் சொல்லக்கூடாது.